ground to ground projectile if point of projection and point of striking are at same level. So ground ல இருந்து போயிட்டு கிரவுண்டுக்கே திரும்பி வருது. அதாவது y coordinate ல இருந்து ஆரம்பிச்சு சேம் லெவல்ல முடியும். Okay, there are two motions, one is horizontally, one is vertically, both don't affect each other. இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, நான் இந்த சைடுல ஒரு velocity கொடுத்தேன்னா இதுக்கு ஒரு x component of velocity இருக்கும், கரெக்டா, which is nothing but v cos theta. இதுக்கு ஒரு y component of velocity இருக்கும், which is nothing but v sin theta. இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கும். நான் ஏன் இந்த ரெண்டு பெர்பெண்டிகுலரா எடுத்தேன்னா it won't affect each other அதுன்னு சொன்னேன். ஏன் it won't affect each other நான் சொல்றேன். இதுவே நம்ம இனிஷியலா என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இப்படி இருந்ததுன்னா அதே டைரக்ஷன்ல ஆக்சிலரேஷனும் இருந்ததுன்னா it will move, அதோட velocity will change in that particular direction. இதுவே ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரேஷன், ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆனா ஆக்சிலரேஷன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும் இந்த கேஸ்ல, நான் இதுக்கு I will see if this acceleration has any component along v. Since these both are perpendicular, component of a, say ரெண்டு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், இது a இது b னா component of a along v will be a cos theta. கரெக்டா, a க்கும் b க்கும் theta will be 90, so a cos theta is 0. Component of a along v is 0. So along v acceleration component இல்ல, so இந்த velocity அதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி என்னோட g பார்த்தேன்னா acceleration will be always towards the ground. So எனக்கு velocity ரெண்டு காம்பனண்டா பிரிச்சேன், கரெக்டா, v cos theta and v sin theta. ஸோ ஒரு பாயிண்ட் பார்த்தேன்னா எனக்கு g எப்பவுமே vertically down தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தேன்னா vertically down இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு பார்த்தேன்னா சே இது யூன்னு எடுத்துக்கலாம், u cos theta u sin theta. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு velocity v இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி மூவ் ஆகுறதுனால அதோட சே ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், v cos alpha v sin alpha. நான் x and y ஆக்சிஸ்ல காம்பனன்ட் பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் பார்க்கும்போது என்னோட ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்வேஸ் இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ v sin thetaவை v sin alphaவை எது மாத்துது, this g is changing. ஏன்னா இதை நான் y ஆக்சிஸ்ல மட்டும் கன்சிடர் பண்ணுங்களேன், x ஆக்சிஸ் காம்பனன்ட்ஸை மறந்துடுங்க. ஏன்னா x ஆக்சிஸ் won't affect y ஆக்சிஸ். ஏன் நான் சொன்னல, இந்த சைடு வெலாசிட்டி இருந்ததுன்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஆக்சிலரேஷன் இருந்ததுன்னா அது காம்பனன்ட்டே இருக்காது. இந்த டைரக்ஷன்ல எனக்கு ஆக்சிலரேஷன் இல்லைன்னா இந்த வெலாசிட்டி அதே மாதிரி இருக்கும். ஸோ நான் y ஆக்சிஸ் மட்டும் கன்சிடர் பண்ணா, ஓகே இது x ஆக்சிஸ், y ஆக்சிஸ் மட்டும் கன்சிடர் பண்ணனா இந்த சைடு நான் இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்துருக்கேன், which is nothing but u sin theta. நாங்கள் காம்பனன்ட் பிரிச்சோம்ல அது. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு it has become v sin alpha. இது மேக்னிடியூடா வச்சுக்கலாம், u1 u0. ஓகே, இந்த velocity has become from this velocity. and எதனால acceleration towards g, towards ground, which is g. so இது மூலமா நான் ஈக்குவேஷன் எழுதுனேன்னா let me write it. y ஆக்சிஸ்ல பார்த்தனா இனிஷியல் velocity நான் v0 வச்சுக்கிறேன், u sin theta. ஏன் u cos theta u sin theta பிரிக்கிறேன்ல, and final velocity will be v sin alpha ன்னு வச்சுக்கலாம். theta alpha ல டிஃபைன் பண்ணிக்கலாம் நம்மளே, theta ஒரிஜினலா கொடுத்துறாங்க, alpha நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். y ஆக்சிஸ்ல acceleration will be g downward. ஆனா இனிஷியலா சரி கீழே பாசிட்டிவா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெலாசிட்டிக்கு ரெண்டு காம்பனன்ட் இருக்கும், ஒன்று v cos theta ரைட் சைடில், ஒன்று v sin theta மேலே. v sin theta மேலே இருக்கு, ஸோ அதோட டைரக்ஷன் பாசிட்டிவ் கீழேனா மேலே வந்து நெகட்டிவ். ஸோ இந்த பாயிண்ட்ல நான் பார்க்கும்போதே சரி ஓகே இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், v இருக்குன்னா சே இட்ஸ் மேக்கிங் an angle alpha, v cos alpha v sin alpha. இந்த ரெண்டு டைரக்ஷன் எடுக்கும் போதே this is also upward, so minus v sin alpha. ஆனால் ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தனா it has become a 1D motionல y axisல initial velocity final velocity acceleration constant இருக்கு. டைரக்டா நான் vf is equal to v0 plus gt சப்ஸ்டிட் பண்ணனா at time specific time t ல எனக்கு velocity என்னவா இருக்கு டைரக்டா கண்டுபிடிச்சலாம்ல. இது இதே மாதிரி மீதி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நான் எழுதிடலாம். ஸோ ஆக மொத்தமா என்னோட ஒரிஜினல் மோஷனை நான் வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சிஸ் நான் எழுதிருக்கேன். இதே வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சிஸ் எழுதுனேன்னா என்ன ஆகும்,
ஒரு நிமிஷம் கிளியர் பண்ணிடுறேன் ஸ்க்ரீனை. y ஆக்சிஸ்ல எனக்கு ஆக்சிலரேஷன் இருக்கு, அதுதான் g. அது வந்து என்னோட வெலாசிட்டியை மாத்துது. இதுவே x ஆக்சிஸ்ல எனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? g எனக்கு எப்பவுமே டவுன்ல தான் இருக்கு. காம்பனன்ட் ஆஃப் g along x axis என்ன? 0 தானே. y both are perpendicular to each other. When two vectors are perpendicular to each other, the component of one on 2 will be 0. இதுதான் வெக்டர் ப்ராப்பர்ட்டி. ஸோ x axis பார்க்கும்போது இனிஷியலா எனக்கு வந்து வெலாசிட்டி v0 னு வச்சுக்கலாம். v0 will be equal to u cos theta. இதுவே v final will be equal to v cos theta னு வச்சு v cos alpha. v0 cos theta v cos alpha னு வச்சுக்கலாம். ரெண்டுமே எனக்கு ஆக்சிலரேஷன் 0வா இருக்கு. ஆக்சிலரேஷன் 0வா இருக்கும்போது என்ன நடக்கும்? சே ஒரு பால் இருக்கு, ஒரு வெலாசிட்டி u கொடுத்துருக்கேன், ஆக்சிலரேஷன் 0வா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வச்சும் அதே வெலாசிட்டி தானே இருக்கும். ஸோ திஸ் v cos alpha will be equal to v0 cos theta. அதாவது at any point of time my component of velocity at along x axis will be same. Yeah, because there's no acceleration in the x axis. கரெக்டா? எனக்கு g வந்து y axisல தான் இருக்கு, x axisல acceleration இல்ல. ஆனா இந்த g யும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனை இன்கேஸ் நான் தனித்தனியாக கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கும். ஆனால் இதுவே வந்து நான் y ஆக்சிஸ் x ஆக்சிஸாக பிரிச்சதுனால y ஆக்சிஸ் மட்டும் தனியாக நோட் பண்ணலாம், x ஆக்சிஸ் மட்டும் தனியாக நோட் பண்ணலாம். மோஷன் இஸ் டிவைடட் ஹாரிசன்டலி அண்ட் வெர்டிகலி, போத் டோன்ட் அஃபெக்ட் ஈச் அதர். ஓகே, பெர்பெண்டிகுலராக இருக்கும் போதே அதோட காம்பனன்ட்ஸ் won't affect. அதோட காம்பனன்ட் ஆஃப் ஒன் வெக்டர் ஆன் another will be 0, அஃபெக்ட் ஆகாது. So individual quantities, displacement, velocity, etc. can be calculated independently. இப்போ நான் சொன்னேன்ல, any point of timeல இது velocity v, it's making an angle alpha with x axis னா component of v along x axis will be v cos alpha. Component of v along y axis will be v sin alpha. Say the origin வச்சுக்கலாம். Position x component will be x. Position ஓட y component will be y. Okay. Say displacement s vector இருந்ததுன்னா sx will be equal to x, sy will be equal to y. சும்மா எக்ஸாம்பிள். Acceleration வந்து g downward. So component of acceleration along x axis will be g cos, இங்க g இப்படி இருக்கு, x axis இப்படி இருக்கு, இங்க angle வந்து 90 degree. g cos 90 will be 0. Component of a along x axis. இதே component of a along y axis will be g. Okay. இந்த மாதிரி ஒரு வெக்டரையும் with respect to x and y அதோட angle வச்சு நம்ம காம்பனன்ட்ஸ் பிரிக்கலாம். Displacement, velocity, acceleration, etc. can be calculated independently. Since this happens on Earth, by default, there is only gravity. நான் முதல்ல சொன்னல, நான் எக்ஸ்பிளிசிட்டா வேற ஏதோ ஆக்சிலரேஷன் கொடுக்கல, நான் ஏதோ ஃபோர்ஸ்லாம் கொடுக்கல, நான் வெலாசிட்டி மட்டும் தான் கொடுக்குறேன். ஆனால் நேச்சுரலா கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால பால் கீழே விழுது. ஸோ ஒன்லி கிராவிட்டி இஸ் தேர். அதுவும் ஸோ வெர்டிக்கல்ல மட்டும்தான் ஆக்சிலரேஷன் இருக்கும், ஹாரிசான்டல்ல ஆக்சிலரேஷன் இல்லை. ஸோ ஒன்லி வெர்டிக்கல் ஆக்சிலரேஷன் இஸ் தேர் in the absence of any other force. நம்ம என்ன பண்றோம்? I'm splitting the 2D motion into two individual motions and I'm solving it. Okay? If this is in mind, further இந்த motion எப்படி படிக்கலாம்னு I'll be explaining. Okay, இங்க என்னமோ எழுதிருக்கேன். That's fine. எனக்கு இனிஷியலா क्वेश्चनல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ரெண்டு விஷயம் தான் கொடுத்திருப்பாங்க. அதாவது இனிஷியலா say ஒரு velocity u கொடுத்திருக்காங்க, that is making an angle theta with the horizontal. நான் 30 டிகிரில 5 மீட்டர் per second ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறேன். அதுலேருந்து தான் என் ஸ்டோரி இஸ் கோனா பிகின். முதல்ல எனக்கு என்ன தெரியும்? பொசிஷன் கிரவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு தெரியும். கரெக்டா? இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், தீட்டா தெரியும். ஆக்சிலரேஷன் தெரியுமா? எனக்கு தெரியும். கிராவிட்டி மட்டும் தான் இருக்குன்னு தெரியும். கிராவிட்டி மட்டும் இருக்குன்னா கிராவிட்டி இஸ் டுவர்ட்ஸ் கிரவுண்ட். ஸோ அலாங் y ஆக்சிஸ் மட்டும் தான் எனக்கு ஆக்சிலரேஷன் இருக்கு, x ஆக்சிஸ்ல இல்லை. ஸோ நான் இதுவே இப்படி தூக்கி போட்டிருக்கேன்ல, இதே இந்த டைரக்ஷன்ல ஆக்சிலரேஷன் இருந்ததுன்னா இட் வில் டைரக்ட்லி அஃபெக்ட் இட். கரெக்டா? ஸோ ஆப்ஜெக்ட் இதே டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கும். ஆனால் ஆக்சிலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இட் ஹேஸ் அ காம்பனன்ட். ஆக்சிலரேஷன் g இப்படி இருக்குல்ல, இனிஷியல் நான் மோஷன் பார்க்குறேன், வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆனால் ஆக்சிலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இங்கே தீட்டா இருக்கு, இங்கே 90னா இங்கே 90 மைனஸ் தீட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜியோட காம்பனன்ட்ஸ் அலாங் நான் v and x and y axis பிரிச்சேன்ல, இப்போ I'm going to split components along v, parallel to v and perpendicular to v. g வந்து ரெண்டு perpendicular
ஆக்சிஸ்க்கு பிரிக்க போறேன். ஒன்னு வந்து அலாங் v, ஒன்னு வந்து பெர்பெண்டிகுலர் v. அலாங் v னா இங்க v parallel வெக்டர் இருக்கு, இங்க v perpendicular வெக்டர் இருக்குன்னு வெச்சுக்கலாம். யூனிட் வெக்டர்ஸ் தான் வெச்சுக்கலாம். சோ இங்க g இருந்ததுன்னா if this is 90 minus theta, this is g னா v parallel னா இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல g ஓட காம்போனன்ட் என்ன இருக்கும்? g cos of this angle. கரெக்ட்டா? g cos of 90 minus theta is g sin theta. அதே மாதிரி இங்க வந்து g cos theta இருக்கும். g sin of 90 minus theta is g cos theta. சோ நான் இப்படி வெலாசிட்டி கொடுத்தேன்னா எனக்கு ஆக்சிலரேஷன் இஸ் ஆப்போசிட் டு மை வெலாசிட்டி. ஸோ நான் இப்படி கொடுக்குற வெலாசிட்டி எனக்கு குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் இந்த இந்த டைரக்ஷன்ல என்னோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0வா இருக்கும். இந்த டைரக்ஷன்ல u along perpendicular direction will be 0. ஸோ இந்த ஆக்சிலரேஷன் இருக்கும்போதே இந்த டைரக்ஷன்ல எனக்கு 0லேருந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி யூலேருந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா போக போக வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நான் இங்கே போகும்போதே ஆக்சிலரேஷன் பேசிக்காக என்னை இதே டைரக்ஷனில் போக விட மாட்டேங்குது. என் மோஷன் ஸ்லோவாக தடுத்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் மை ஓகே இட்ஸ் நாட் கமிங் வெல், மை மூமெண்ட் வில் பிகம் சம்திங் லைக் திஸ். கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அப்படியே மேக்ஸிமம் நான் இங்கே ரீச் பண்ணுவேன். இங்கே ரீச் பண்ணோன்னே ஐ வில் ஸ்டார்ட் ஃபாலிங் டவுன். மை ப்ரொஜெக்டைல் வில் ஸ்டார்ட் ஃபாலிங் டவுன். மறுபடியும் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் வந்துடும். கிரவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சு கிரவுண்டுக்கு வந்து முடிச்சிடும். ஸோ இப்படி நடக்கும்போது நான் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ஸாக பிரிக்கலன்னு சொன்னேன்ல. முதல்ல வெலாசிட்டியை பிரிக்கலாம். வெலாசிட்டி u வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தான். இது எக்ஸ், இது ஒய்னா ஐ நோ தட் திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. வாட் இஸ் த காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்? இஸ் u cos theta. காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி அலாங் ஒய் ஆக்சிஸ் இஸ் u sin theta. ஓகே, அதே மாதிரி ஆர்பிட்ரியா இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தாச்சு. சே அட் பர்டிகுலர் டைம் வெலாசிட்டி இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் மேக்கிங் அன் ஆல்ஃபா ஆங்கிள் வித் ஹாரிசான்டல் வச்சுக்கலாம். ஆல்ஃபா எனக்கு என்னன்னு தெரியாது, அதையும் கண்டுபிடிச்சலாம் இவென்ச்சுவலி. V will be represented as V making an alpha with x axis and there is also y axis. Component of V along x axis will be V cos alpha. Component of V along y axis will be V sin alpha. Velocity முடிச்சாச்சு. Okay, so next வந்து acceleration which is g downward கொடுத்திருக்காங்கல. டிஃபால்ட்டா கிராவிட்டி மட்டும் தான் இருக்கு. so component of acceleration along x axis will be இங்க g இருக்கு, இங்க x axis இருக்கு, இங்க y axis இருக்கு. ஓகே, a வந்து downward direction இருக்கு. so component of ay ஓகே, இங்க வந்து g க்கும் x axis க்கும் நடுவுல இருக்க angle 90. so component of g along x axis will be g cos 90 which is 0. component of g along y axis will be g. நான் கீழே பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். இது y axis. y axis ஓட it's making 0. so g cos 0 is g. இதுவே ஒரு பாயிண்ட்டுக்கும் நான் டிஸ்பிளேஸ்மென்ட் கூட கண்டுபிடிக்கலாம். இது ஆக்சலரேஷனுக்கு, இது வெலாசிட்டிக்கு, இதுவே ஒரு பாயிண்ட்டுக்கும். சே இனிஷியல் பாயிண்ட்னா இது ஆரிஜின் எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் சர்டன் டைம் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸாக எடுத்துக்கிறேன். அண்ட் சே திஸ் இஸ் மை y axis. ஓகே, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸாக பிரிக்கும் போது ஆஃப்டர் சம் டைம் இந்த பாயிண்ட்ல இருக்கா, இந்த பாயிண்ட்ல இருக்கும்போதே அதோட கோஆர்டினேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் will be x and y. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் ஆக்சிஸ்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் டிஸ்டன்ஸ். இது பொசிஷன் வெக்டர், அதாவது எஸ் வெக்டரை நம்ம காம்பனன்ட் எடுக்கணும். இந்த மாதிரி ஹோல் நான் என்டையர் மோஷன் இஸ் டிஃபைன் பை எஸ் யூ அண்ட் வி, யூ அண்ட் ஏ. கரெக்டா? எஸ் யூ அண்ட் ஏ மூணுத்தையுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டா, ஒய் ஆக்சிஸ் காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டா. ஸோ இப்போ நான் போர்ட் வரல. சே நான் என்னோட எல்லா மோஷனையும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் எழுதுறேன். ஸோ என் மோஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் காம்பனன்ஸ் பிரிச்சாச்சா. நான் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மொத்தம் என்ன நடக்குது, ஒய் ஆக்சிஸில் மொத்தமாக என்ன நடக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எனக்கு வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்கு, எஸ், பி அண்ட் ஏ. கரெக்டா? எஸ் வந்து
ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அட் பர்டிகுலர் டைம் டி இட்ஸ் எக்ஸ் இட்ஸ் ஒய். யூ ஓகே ஒரு வெலாசிட்டி பி அட் எனி டைம் டி ஏதோ ஒரு ஆர்பிட்ரி டைமில் எக்ஸ் பொசிஷன் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் பொசிஷன் இஸ் given by ஒய் கோஆர்டினேட். வெலாசிட்டி வந்து v இருந்ததுன்னா இட்ஸ் v cos theta or v cos alpha and v sin alpha. இங்க ஆல்பா எப்படி கண்டுபிடிப்போம்? this is vx, this is vy. at any point x coordinate y coordinate தெரிஞ்சிச்சுனா I can find tan alpha will be equal to vx by vy. கரெக்ட்டா? ஏனா v sin alpha sorry my bad, tan alpha will be vy by vx, vy by vx. Yeah, vy will be equal to v sin alpha, vx will be equal to v cos alpha. v cancel ஆயிடும், sin alpha by cos alpha will be equal to tan alpha. ஸோ எனக்கு ரெண்டு காம்பனண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நான் அதை வச்சுட்டு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஆல்ஃபா நெவர் மைண்ட், கொஷின்ஸ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சிலரேஷன் பார்த்தோம்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஸோ வெலாசிட்டி காம்பனன்ட்ஸாக பிரிச்சதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் காம்பனன்ட்ஸாக பிரிக்கும் போது ஆக்சிலரேஷன் இஸ் g is downwards. So x component will be 0, y component will be g. downward இருக்கும்போது சே சைன் கன்வென்ஷனுக்காக நான் ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அலாங் y ஆக்சிஸில் டவுன்வர்ட் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், அப்வர்ட் நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். சும்மா இட்ஸ் மை அசம்ஷன். எடுக்கும்போது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எஸ் வி ஏ தெரியும், அதே மாதிரி y ஆக்சிஸில் y ஏ தெரியும், எஸ் வி ஏ. டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் எனக்கு ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக தெரிஞ்சிச்சுன்னா நான் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எனி வெக்டர், இந்த மூணு வெக்டரில் ஒரு வெக்டர் இஸ் ஏ வெக்டர்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ். மூணுத்தில் ஒரு வெக்டர் வந்து சே எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எடுத்துக்கலாம். at any time t என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இஸ் a வெக்டர், at any time t my y displacement is b வெக்டர். என்னோட ஆக்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? my actual displacement is the vector sum of both. ஏன் at any time say இங்க இருக்கிற பாயிண்டோட x value is this, y value is this னா my resultant will be r will be equal to x square plus y square. அதே மாதிரி at any point t என்னோட v component of velocity is vx, y component of velocity is vy னா resultant velocity will be along the tangent and which will be equal to vector sum of vx and vy. ரெண்டு perpendicular இருக்கிறதுனால vx square plus vy square will be my magnitude of velocity. Okay, so இதெல்லாம் keeping it in mind. ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஈக்குவேஷன் எழுதலாம். ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஈக்குவேஷன் எழுதி நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன்னா நான் ரிசல்டன்ட் my answer is equal to final answer will be vector sum of these both. so இந்த பாயிண்ட் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, so இங்க ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எப்படி மாறும்? v is equal to u plus at. u plus at ல a will be 0. ஏன் இங்க கொடுத்திருக்கு? so v will be u always at any point. v is equal to u cos theta. theta தானே இனிஷியல் ஆங்கிள். இனிஷியலா u cos theta is my velocity. இங்க இனிஷியலா u sin theta is my velocity. okay, velocity here. Say velocity will remain same. Next equation of motion, displacement vector, correct? S is equal to ut plus half at square. இங்க மறுபடியும் a is 0, ut plus half at square. a 0 ஆகிறதுனால my displacement vector will be equal to u into t. Initial velocity along x axis என்ன? u cos theta. u cos theta time is t. So at any point of time originல இருந்து என்னோட x coordinate, அதாவது this will be equal to x, right? x தானே என்னோட displacement vector. x will be equal to u cos theta. அதே மாதிரி y axis நான் பார்த்தேன்னா எனக்கு velocity தெரியும், displacement இப்போ எனக்கு தெரியும். அதே மாதிரி y axisல v is equal to u plus at அப்ளை பண்ணனா இனிஷியலா my velocity is என்னது? minus v sin alpha. ஏன் நான் வந்து பாட்டம் பாசிட்டிவ் எடுத்திருக்கேன், மேலே நெகட்டிவ் எடுத்திருக்கேன். so my initial velocity will be negative, acceleration will be positive. okay, so after some time my velocity will become v is equal to u na what is the velocity? இங்க எல்லாமே with respect to y, இங்க எல்லாமே with respect to x. vx will be equal to ux,
இது u வந்து இனிஷியல். ஓகே, இனிஷியலா கொடுத்துருக்கிற வேல்யூ. இது காம்பனண்டா தான், இதுதான் நம்ம காம்பனண்டா பிரிக்கிறோம். vy will be equal to uy என்னது minus v sin alpha or minus u sin alpha. இங்க இருக்கு minus u sin alpha. இது நமக்கு தெரியாது, ஸோ இதை பாசிட்டிவாக வச்சுக்கலாம். பிளஸ் acceleration is plus or minus ஆ? acceleration கீழே இருக்கு, ஸோ இட்ஸ் பிளஸ் g into t. ஓகே, ஸோ இது மைண்டில் இருந்ததுன்னா next we can find displacement. Displacement is y. அதாவது என் y கோஆர்டினேட் எவ்வளோ மாறுதுங்கிறது ut plus half at square. நான் ஏன் இன்னொன்று ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலன்னா அதில் எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி தெரியணும். ஆனால் எனக்கு u அண்ட் g a மட்டும்தான் தெரியும். அதை வச்சு நான் வந்து at any point of time t என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ y will be equal to u என்ன மறுபடியும் along y into y ay. ஓகே, u is minus u sin theta t plus half g t square. Okay, so at any point of time t என்னோட velocity x velocity y velocity எனக்கு தெரியும். at any time t v will be equal to vx I cap plus vy j cap. Vector sum சொன்னல, ஏன்னா ரெண்டுமே independent of each other. u cos theta I cap plus minus u sin theta minus u sin alpha எழுதிருக்கேன். ஆனால் இதுதானே இனிஷியல் வெலாசிட்டி தானே யூஸ் பண்ணுறோம், ஸோ தட் will be wrong. minus u sin theta plus gt j cap. Okay, this will be my velocity at any time t. அதே மாதிரி my displacement ஆரிஜின்லேருந்து நான் இங்கே இருக்கேன், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து u cos theta t I cap plus minus u sin theta t plus half gt square. and acceleration எனக்கு ஏற்கனவே தெரியும் 0 I cap plus g j cap. ஓகே, இந்த எல்லா கேஸ்லையுமே ரைட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் நெகட்டிவ், மேலே வந்து நெகட்டிவ், கீழே வந்து பாசிட்டிவ். ஃபைன், இது மூலமா டிஃபரன்ஷியேட்டர் அண்ட் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் அதே தான் நான் இங்கே எழுதிருக்கேன். கிராவிட்டி கான் சேஞ்ச் ஹாரிசான்டல் ஸ்பீட், ஸோ அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டி ஹாரிசான்டல் ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஆக்சிஸில். ஆனால் ஒய் ஆக்சிஸில் அந்த மாதிரி இல்லை. இனிஷியலாக நம்ம மேலே வந்து v sin theta u sin theta இருக்கு வெலாசிட்டி. ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் மைனஸ் u sin theta அண்ட் g இருக்கு. ஸோ என்ன மேலே போகாம இட்ஸ் லைக் த ரெகுலர் கேஸில் நான் பாலை மேலே தூக்கி போட்டேன்னா என்ன ஆகும், மேலே போயிட்டு ஹையஸ்ட் பாயிண்ட்ல 0 ஆகிட்டு இங்கே நடக்கும், பிகம்ஸ் 0 at highest point and becomes to the initial velocity at final point. மேலே போயிட்டு அப்படியே 0 ஆகிட்டு கீழே வரும்போதே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு at final pointல it will become equal to the initial value. ஸோ இங்கே மைனஸ் u sin theta இருந்ததுன்னா ஃபைனலாக முடிக்கும் போதே மேலே போயிட்டு கீழே வரும்போதே அதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் will be u sin theta தான். ஸோ டைம் முடியும் போதே, அதாவது என்னோட மேலேருந்து கீழே வரும்போதே மேலே போகும்போதே மேலோட அதோட இனிஷியல் வெலாசிட்டி will be minus u sin theta. கீழே வரும்போதே அதோட இனிஷியல் அதோட வெலாசிட்டி y காம்பனன்ட் வெலாசிட்டி will be u sin theta தான், u sin theta தான். அதுதானே நம்ம பார்த்தோம் அந்த மோஷன் அண்ட் கிராவிட்டி மட்டும், கிராவிட்டியில் அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, அண்ட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இஸ் u cos theta. அதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட் ட்ராவல் அதையும் நம்ம இங்கேருந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா y ஆக்சிஸில் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் எனக்கு தெரியும், மைனஸ் u sin theta t plus half gt square ut plus half at ஸ்கொயர்லேருந்து. ஏன்னா எனக்கு மேலே போக 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 வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு 0 ஆகிட்டு மறுபடியும் இட்ஸ் இன்க்ரீசிங் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு த இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இதை வச்சு நான் ஈக்குவேஷன் எழுதிட்டேன்னா எனக்கு at each and every point x component and y component of displacement தெரியும், x component and y component of velocity தெரியும். இது தெரிஞ்சா எமோஷன் டிஃபைன்ட் இல்லை, இது தெரிஞ்சுச்சா பர்டிகுலர் காம்பனன்ட்ஸ் at every point தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நான் ஆக்சுவல் வெக்டர்ஸும் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ தட்ஸ் ஒன். இப்போ நம்ம 3 டேர்ம் நம்ம கொஷின்ஸ் மோஸ்ட்டாக இந்த 3த்துலேருந்து தான் கேட்பாங்க. 3 டேர்ம்ஸ் என்னன்னு பார்க்கலாமே. ஹெச்னா மேக்ஸிமம் ஹைட் ஃப்ரம் கிரவுண்ட் ரீச் பை த ப்ரொஜெக்டைல். சரி, நான் ஒரு ப்ரொஜெக்டை தூக்கி போட்டேன்னா இப்படி போகுமா, கிரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட், அதாவது ஹைட்னாலே y காம்பனன்ட் தானே. இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எக்ஸ் காம்பனன்ட் இங்கே இருக்கும், y காம்பனன்ட் ஹைட்டை குறிக்கும். ஸோ போக போக நான் வெலாசிட்டி கொடுக்கும் போதே
y காம்பனன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் அது மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இட் ரீச் கிரவுண்ட். இந்த மாதிரி தான் யூஸ்வலாக நடக்கும். ஸோ இந்த பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? இந்த ஹைட் இருக்குல்ல, இதுதான் ஹெச் மேக்ஸ். இந்த ஹெச் மேக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கும். அதர் தேன் இட்ஸ் நத்திங் பட் y at highest point. ஓகே, ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட் டைம் டேக்கன் ஃபார் ஃப்ளைட். திஸ் இஸ் த டைம் டேக்கன் ஃப்ரம் ஃபார் த ப்ரொஜெக்டைல் டு ரீச் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக். சரி, நான் இங்கேருந்து தூக்கி போடுறேன்னா இங்கேருந்து போயிட்டு வானத்தில் பறந்து போயிட்டு ஸ்ட்ரைக் ஆகிற வரைக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்குள்ளே எவ்வளோ டைம் எடுக்குது, அதுதான் இந்த டைம் டேக்கன் ஃபார் ஃப்ளைட். And horizontal range is the total displacement traveled by the projectile from point of projection to point of strike. Total displacement. Initial point என்ன displacementனாலே initial point to final point குள்ள நடுவுல இருக்கிற displacement vector. Initial point இங்க இருக்கு, final point அங்க இருக்கு. So displacement vector will be from here to here. This will be my displacement vector. இதுதான் r vector னு குறிக்கும். Initial point ல இருந்து final point குள்ள இருக்கிற displacement vector. This is nothing but along x axis, கரெக்ட்டா? So time taken to flight னா இங்க இருந்து இங்க ரீச் பண்றதுக்கான டைம், அதுக்குள்ள இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் r. ஸோ r க்கும் t க்கும் என்ன சம்பந்தம்? r is nothing but x. x coordinate at any point of time is given by u cos theta, correcta? u cos theta into t. So r will be equal to u cos theta into capital T. ஏன்னா டைம் டேக்கன் டு ஃப்ளைட் குள்ள தான் இங்கேருந்து இங்க ரீச் ஆகுது, அதுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி ஹெச் மேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்க இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, r theta is equal to r of 90 minus theta. அதாவது complementary angles. Let me note it here. theta 90 minus theta என்னவா இருக்கும்? சரி, 30 60 degree, 45 degree 45 degree, 53 degree 70, sorry 53 37 degree. இந்த மாதிரி angles complementary angles. இதெல்லாம் sum எடுத்தோம்னா it will become 90, 30 60 60 30 45 45 இதெல்லாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள் நான் ப்ரொஜெக்டைல் கொடுக்கும் போதையும் என் ரேஞ்ச் வந்து சேமாக இருக்குமா? அது எப்படி? 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் வித்தியாசம் இருக்காதா? 30 டிகிரினா நான் ஸ்மால் ஆங்கிளில் போடுவேன், அதே இனிஷியல் வெலாசிட்டி தான், சரி 30 டிகிரின்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸும் 60 டிகிரிக்கு ரீச் ஆகிற டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குமா? அது எப்படி இருக்குமா? அது நம்ம மேத்தமெட்டிக்கலாக ஏதாவது ப்ரூஃப் வேணும்ல, அது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி, இதுதான் எமோஷன். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மோஷனுக்கு இனிஷியலாக வெலாசிட்டியும் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க நான் சொன்ன மாதிரி, கரெக்டா? ஸோ ஆர் ஹெச் டி. ஸோ ஆர் ஹெச் டி இந்த மூணு டேர்ம்ஸும் கண்டுபிடிக்கணும். டைம் ஆஃப் ஃப்ளைட் முதல்ல ஈஸியாக டைம் கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் சிமிலர் டு வாட் வி டிட் இன் மோஷன் அண்டர் கிராவிட்டி. y காம்பனன்ட் மட்டும் பார்க்கலாம். y காம்பனன்ட் இந்த இனிஷியல் பாயிண்ட்ல y காம்பனன்ட் என்னவா இருக்கும்? u cos theta u sin theta. ஆனால் அப்வர்ட் டைரக்ஷன் இஸ் நெகட்டிவ், மைனஸ் u sin theta. இங்கே பார்க்கும்போதே எனக்கு மறுபடியும் எனக்கு ஹாரிசான்டல் காம்பனன்ட் எனக்கு தெரியும், u cos theta, சாரி u cos theta, அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் இதே மாதிரி இங்கேயும் u sin theta தான், ஆனால் கீழே இருக்கு. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அண்ட் ஆக்சிலரேஷன் எப்பவுமே கீழே தான் இருக்கு. ஸோ எனக்கு y ஆக்சிஸ் மட்டும் பார்த்தேன்னா எனக்கு என்னென்னலாம் தெரியும்? இனிஷியல் வெலாசிட்டி தெரியுமா? u sin theta upward மைனஸ் u sin theta. v ஃபைனல் தெரியுமா? டவுன்வர்ட் u sin theta தெரியும். ஆக்சிலரேஷன் தெரியுமா? g தெரியும். டைம் டேக்கன் தெரியுமா? அதுதான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் நத்திங் பட் டைம் டேக்கன் ஃபார் வெலாசிட்டி ஃப்ரம் சேஞ்ச் ஃப்ரம் திஸ் டு திஸ். ஏன்னா நடுவில் என்னோட மோஷன் நடுவில் இந்த வெலாசிட்டி மைனஸ் u sin thetaலேருந்து ப்ளஸ் u sin theta மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இங்கேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, இந்த இடத்துல என்னோட y வெலாசிட்டி 0, அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், கரெக்டாக? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டைம், இது நாளைக்கு ஈக்குவேட் பண்ணுற மாதிரி என்ன ஈக்குவேஷன் இருக்கு? a is equal to v final minus u initial by time, or v is equal to u plus at. v final minus v initial by a is equal to time taken for flight. டைம் இருக்குல்ல, அதுதான் கண்டுபிடிக்கும். ஸோ v final என்ன? u sin theta. u initial is minus u sin theta. Acceleration is g. So time taken for flight is, compute பண்ண என்ன வரும்? 2u sin theta, minus of minus plus ஆயிடும், 2u sin theta by g will be equal to my time of flight. Okay, so
இந்த டைம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்ல. எப்படி? எனக்கு எக்ஸ் ஆக்சில் எனக்கு தெரியும் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஸோ யூ காஸ் தீட்டா தான். ஸோ ரேஞ்ச் வில் பி ஈக்குவல் டு வெலாசிட்டி எஸ் தானே, ஆர் எக்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இது யூஸ் பண்ணனா ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடும். இந்த டேர்ம் எடுத்தேன்னா வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் யூ காஸ் தீட்டா அண்ட் டைம் இஸ் டிஎஃப். அதை வச்சு நான் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே எழுதுனேன்னா ஃபார் ஆர் x component, any x direction displacement is equal to u cos theta into t. இங்க initial to final move பண்ணும்போது x will be r, t will be tf. கரெக்டா? So r will be equal to u cos theta into 2u sin theta by g. பண்ணனா u இருக்கு, 2u square sin theta cos theta. So next page போய் பண்ணலாம். r is equal to u square by g, here 2 போட்டுடலாம், sin theta cos theta. ஸோ இது நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டெரிவேஷன். இங்கே நான் ஒன்று சிம்பிளிஃபை பண்ணலாம். நீங்கள் ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கலாம். இது 10th இல்லை இனிமேல் தான் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th தான், 11th and 12th படிச்சிருப்பீங்க. அதில் வந்து படிக்கவேங்க. அதில் வந்து there is this formula called sin 2 theta is equal to 2 sin theta cos theta. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? தீட்டா வந்து 30 டிகிரி எடுத்துக்கலாம். sin 60 is sin 2 theta is sin 60, which is equal to root 3 by 2. Right hand side la 2 sin theta cos theta, 2 sin 30 cos 30. So this will become 2 into sin 30 is 1 by 2, cos 30 is root 3 by 2. இங்க 2 cancel ஆயிடுச்சுனா ஆன்சர் is root 3 by 2. எனக்கு எப்பவுமே ரைட் hand side left hand side சேமா தான் இருக்கும். So இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா you can directly apply it. So இங்க sin theta cos theta 2 இருக்கு. So this will in turn become r is equal to u square by g sin 2 theta. இப்போ நான் இன்னொரு ரிசல்ட் சொன்னேன் இருக்கா? r theta is equal to r of 90 minus theta. இது ஏன் வருது? ஏன்னா எனக்கு ரேஞ்ச் வந்து 50 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, u வந்து 5 மீட்டர் per second சொல்லிட்டாங்க. அதாவது r and u கொடுத்துறாங்க, தீட்டா கண்டுபிடிக்க சொல்றாங்க. r and u கொடுத்துறாங்க, தீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? r gr by u square is equal to sin 2 theta. கரெக்டா? நான் இது வச்சு பார்க்கும்போது 2 theta is equal to sin inverse of gr by u square. நீங்க இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் படிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. பட் ரெண்டு சின்ஸ் ஆல் சில்வர் டிவி கப்ஸ்ல படிச்சிருந்தீங்கன்னா இந்த குவாட்ரண்ட் இந்த குவாட்ரண்ட்ல சைன் வில் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ சே 30 டிகிரி எடுத்துக்கிறேன். 30 டிகிரியில் r will be equal to u square by g sin 2 into 30 is 60, which is nothing but u square by g sin 60 is root 3 by 2. இப்போ அதுவே 60 டிகிரிக்கு பார்த்தோன்னா r will be equal to u square by g sin of 60 plus 2 into 60 is 120 degree. 120 degree நான் எப்படி எழுதலாம்? u square by g of sin of 180 minus 120. அப்படி எழுதுனா this will in turn become u square by g. செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும். செகண்ட் குவாட்ரண்ட்ல sin is positive. all silver teacups. ஓகே, இது படிச்சிருக்கலாம் நீங்க. ஆல்னா எல்லா 6 trigonometric formulas. இங்க வந்து s னா sin and cosecant மட்டும், t னா tan and cot மட்டும், c னா cosecant, okay, cos and secant. So second quadrantல 180 minus something, 180 தான். இது 0, இது 0 degree, இது 90 degree, 180. 180 minus theta, theta acute இருந்ததுனா it will come under second quadrant. And sin இருக்கு, so it's positive. So this will become sin of 180 minus 20 is sin 60. Sin theta is equal to sin of 180 minus theta, provided when it is sin and theta exists in second quadrant. Okay, so பண்ணும்போது ரெண்டுமே sin u square by g sin 60, u square by g sin 60 வருது. ரெண்டுமே சேம் வேல்யூ தான். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு எப்பவுமே r will be same. இது ரிசல்ட். ஓகே, 30 டிகிரிக்கு 60 டிகிரி சேம் ரேஞ்ச்.